பாட்டுன்னு சொன்னான். அட பாய் பிள்ளை ஒன்னு ஊடிய பாட சொல்றேன், ஒரு சின்ன பாட்டு தானே பாட சொல்றேன், நீ சிலுக்கு பாட்டு எவ்வளவு வச்சிருக்கிற, அதுல ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னான். ஏக்கா ஏக்கு இப்ப போய் சிலுக்க ஞாபகப்படுத்திட்டியே, உனக்கு சிலுக்கு பாட்டுல பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமான்னு சொல்லி கேட்டாள். நொழிஞ்சாத்தானே வரும், நொழியாம எப்படி வருமா? என்ன தெரியுமா எக்கா, உனக்கு சிலுக்கு பாட்டுல பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமா கேட்டா இல்லையா? அப்பா அக்காள் பொம்மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாள். எவ்வளவு பழைய பாட்டு அழுத்து போச்சு, புது பாட்டு அவ்வளவு நல்ல பாட்டா தெரியல, நீ கொஞ்சம் நடுத்தர பாட்டா பாடுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த சிலுக்கு பாட்டு பாடுறதுக்காக அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வந்தானே. என்ன பாட்டு பாடினா தெரியுமா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் வச்சுதே அம்மா. என்ன இந்த பாட்டு வேண்டாமா? அப்ப இன்னொரு பாட்டு பாட்டுமா? அதுவும் சிலுக்கு பாட்டு தான். அந்த பாட்டையும் பாடினானே. என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியாத பாப்பா இப்ப ஒரு நாளும் போனதில்லை சீப்பா. இந்த பாட்டு சரியில்லையா? சரி அப்படின்னா உனக்கு பழைய பாட்டையே பாடணும்னு சொன்னான். சரி சரி பழைய பாட்டையே பாடணும்னு சொன்னான். அதுக்கப்புறமா அந்த பழைய பாட்டு பாடுறதுக்கு அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு வந்தானே. என்ன தெரியுமா? பாதையிலே ஏலேலம் பரட்டை புலி, பரட்டை புலி அதுல பத குளக்கு ஏலேலம் பூ பூக்கும் ஏலேலோ ஓடையிலே ஏலேல கல் புரைக்கி சின்ன சின்ன கல் புரைக்கி அதுல உள்ள கொழுகா ஏலேல பாலங்கட்டி ஏலேலோ மேலிருந்து கடிக்கும் ஏலேல நம்ம மச்சான் ஏலேலோ என் நீர் வாரும் ஏலேல செவத்த மச்சான் செவத்த மச்சான் செவத்த மச்சான் நீ துளக்கு ஏலேல பூத்தார ஏலேலோ ஆமா மச்சான். பாடினாள் பாட்டை பாடினாள், சிலுக்கு மினுக்கு பாட்டை பாடினாள். இந்த பாட்டை கேட்டா இல்லையா? அதுக்கப்புறம் அக்காள் பொம்மக்கள் தங்கை சும்மக்காளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எவ்வளவு இந்த பாட்டெல்லாம் எங்க உள்ள வச்சிருந்தேன். சரி பரவாயில்ல சொல்லி 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க. சரி அப்படி வந்து கொண்டிருக்கிற போதுதான் அக்காள் பொம்மக்காளை பார்த்து தங்கள் சும்மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஏக்கா நான் வரும்போதே சொன்னேன், எனக்கு இந்த சுடு சோறுலாம் வேண்டாம், பழைய சாதம் நம்ம வீட்டுல பானையா புடிச்சு போய் இருக்கு, நம்ம வீட்டுல பண்ண உரத்தையும் சட்டிட்டே ஒரு வச்சிருக்கோம். ஏன்னா 4-5 எருமாடு 5 பசுமாடு. ஏன்னா பாலப்புறம் கறப்பாங்க, ஒரு 100 மில்லி கூட வெளியே கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வர்ற ஆட்களுக்கெல்லாம் காப்பி டிஷ் எல்லாம் கிடையாது. பாலை காய்ச்சி நல்ல பனங்கற்கண்டு இன்னும் மிளகு இன்னும் மருந்து சாமான் எல்லாம் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க. அது போக மீதி இருக்கிறப்ப வர ஊத்திச்சுடுவாங்க. அப்படி யாரும் விருந்தாட்கள் விளையாட சொல்லுவோமே, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 4 லிட்டர் பாலை ஒரு கோழையில ஊத்தி எதுல கோழையில ஊத்தி ஒரு 4-5 முட்டை அதை உடைச்சு ஊத்தி அப்புறமா ஆப்பகம் இருக்குல்ல ஆப்பகம்பு அதை போட்டு கடகடன் கடைஞ்சு கடகடன் குடிச்சிருவாங்க. அப்படி குடிச்சது பக்கம் மீதி இருக்கிற பண ஒரு ஊத்திச்சிருவாங்க. அப்படிப்பட்ட உரத்தீரை நம்ம விட்டு சட்டி ஒரு ஊத்திச்சிருக்கோம் இல்லையா? அந்த உரத்தீரை ஊற்றி உப்பு போட்டு நெரு பசஞ்சு கொஞ்சோண்டு ஊறுகாய் கொஞ்சம் சுண்டைக்கறி 4-5 பச்சை மிளகாய் 5-10 ஈராங்காய் 7-10 உள்ளி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? உங்களை சதங்கரி வீணா போக முடியல சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டியே. அதுலயும் இன்னைக்கு இந்த 1000 மீன் கறி அவியல வச்சிருந்த பாரு. அவியல உப்பா போட்டிருந்த நீ, உப்பு தூக்கி அவியல போட்டு தெரியல, அவியல தூக்கி உப்பு போட்டு தெரியல, உப்பு அவ்வளவு ஜாஸ்தி ஆகி போச்சே. இப்ப என்ன தெரியுமா? சுடுசாதம் தின்றதினா சுடுசாதம் தின்றதினா சுடுசாதம் தின்றதினால் சுடுசாதம் தின்றதினா சுடுசாதம் தின்றதினால் யாகாளே கேளு எனக்கோ சுற்றுதக்க நாவதுதான் நாவதுதான்
தங்கைய காளை கேளு எனக்கோ தண்ணீர் கொஞ்சம் வேண்டும் என்றாள் வார்த்தை சொல்ல கேட்டிடம்மா உனக்கு சாகு விடையாகுதானால் தண்ணீர் அது வேண்டும் என்றால் என்ன தண்ணி இவ்வளவு இருக்கு 10 கட்ட ஓட தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஓட தண்ணியை குடிச்சோம் உடனே சூடு பிடிக்கும் சூடு பிடி தெரியாம சும்மா விடுமா நாஷடைக்கு சளி பிடிக்கும் சளி பிடித்தால் களி எண்டி திங்க வேண்டியிருக்கும் நமக்கு யாரு பிள்ளை களி எண்டி தருவா அம்மா இருக்காளா அப்பா இருக்கானா இருக்கான் பாவி இருந்ததுலயும் பிரயோஜனம் இல்ல போனதுலயும் பிரயோஜனம் இல்ல பாரு பருவம் என்ற குழந்தைகள் அல்லவா பக்குவதியான பிள்ளைகள் அல்லவா இவர்களை இப்படி காடோ செடியோன்னு அலையவிடலாமா என்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு பசுக்கடையை தஞ்சோன்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறான் நம்ம உடம்ப நாமளா தமிழ பருவாக்கணும் மேற்கொண்டு உனக்கு சொல்லுங்க கேக்குறியா காய்ச்சல் மண்டையடி வரது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன தெரியுமா பிள்ளை இந்த வாட தண்ணி குடித்தோமானால் ஊழ வீசி கிடக்கும் அம்மா ஊத்து தண்ணி குடித்தோமானால் அதுல உழுவ செத்து கிணற்று தண்ணி குடித்தோமானால் குளிர் செத்து குளத்து தண்ணி குடித்தோமானால் குளத்து தண்ணி அதில குக்கியச்சோம் போட்டிருக்கும் வாய்க்கால் தண்ணி குடித்தோமானால் அதுல வந்து செத்து இன்னும் கொஞ்ச தூரம் போனோமானால் கட்ட வெட்டி துறையாடியிலே கருமாவடி கூடாதிலே அந்தணர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில் தாம்பரவர்ணி ஆராதியிலே நம்மளும் தாக சாந்தி செய்யலாமே என்று அக்காலும் தங்கையுமாய் அருமையுடன் வாரபோது கட்ட வெட்டி துறையாதியிலே கருமாவடி அந்தணர்கள் சந்தி பண்ணும் அந்த அரசடியாம் படித்துறையில் தாம்பரவர்ணி கரையோரம் தானே அவர் வந்து சேர்ந்தார் குட்டியும் சாதத்தையும் பூமியிலே இறக்கி வைத்து சட்டி கறிகள் எல்லாம் கரையாதியிலே இறக்கி வைத்து ஆத்துக்குள்ளே இறங்குகிறார் அருங்கிள்ளிமார் 2 பேரும் முட்டளவு கங்கைக்குள்ளே முகம் கால் கைகள் கையால் அடித்து கையில் ஜலம் கோரி அருந்துகிறார் நமது மூணாவது கங்கைக்குள்ளாகவே இறங்கி முகம் கால் கைகள் எல்லாம் சுத்தம் செய்து கையால் அலையடித்து கையில தண்ணிய பொருள் சாப்பிட்டாங்க அப்படி கையால் அலையடித்து அலையிருக்கிறதே கரையிலே கண்களை மூடி கடவுளுடைய நாமங்களை சொல்லி கடவுள் பூஜையில் இருந்தான் இல்லையா நமது ஆரிய விட்டுப்பட்டான் அவன் ஆத்மனல கூச்சு சொன்னான் பாருங்க அந்த லிங்கத்தை கரைத்து விட்டது லிங்கம் கரைப்பட்ட போது பட்டன் கண்ணை திறந்து பார்த்தான் ஏன்னா கண்ணுக்கு முன்னால ஒரே கூச்சம் ஏன்னா பொம்மக்காடு தும்மக்காடு அப்படி நின்றுட்டு இருந்தாங்க எப்படி கிழக்கே உதித்து வரும் உதய சூரியன் போல் இருந்தார்கள் உதய சூரியன் பிரகாசமா இருக்கும் இல்லையோ அந்த சூரிய ஒளிச்சத்தை பார்த்த பார்வையிலே பொம்மக்கால் தும்மக்கால பட்டம் கண்டான் இல்லையா அதுக்கு மேலேயும் பட்டம் பூசி எழுப்பானு இருக்கிறதுக்கு மனசு வருமா என்ன ஆச்சு பட்டம் பூசையா மறந்தானே அவன் பூசையா மறந்தானே அந்த பெண்கள் மேலே மோகம் கொண்டான் கண்ணியர் மேலே மோகம் கொண்டான் பாவையரை கண்டானே பகவானை மறந்தானே இழையை கண்டபோது அவன் ஆண்டவனை மறந்தானே பெண்களை கண்ட பின்னால் பெற்றவன் ஓடி வாரான் 1008 லிங்கத்தையும் 1008 லிங்கத்தையும் அவன் அள்ளி எறிந்தானே ஆற்றுக்குள்ளே
அழகு முத்து பட்டனாவன் அவசர அவசரமாய் நம்ம அழகு முத்து பட்டனாவன் ஓட்டம் நடையும் ஓடி வாரானே முத்துப்பட்டன் அப்படி ஓடி வந்தவனோ பெண்கள் முன்னாலே வந்தல்லவோ மோகம் கொண்ட முத்துப்பட்டன் பெண்கள் முன்னாலே வந்து வழிமறித்தான் என்ன வழிமறித்த முத்துப்பட்டன் வழிமறித்த முத்துப்பட்டன் வாயிலே வந்த வழி கட்டுட்டானே முத்துப்பட்டனானவன் என்ன மோகத்தின் காரணத்தினால் பெண்களுக்கு முன்னாலே வந்து வழிமறித்தப்பட்டான். வழிமறித்துள்ளாமல் வாயிலே வந்து வடி ஒரு சில வார்த்தைகளை கேட்டான். என்ன கேட்டான்? பெண்கள் வரலாறை கேட்டான், வளப்பத்தை கேட்டான், சரித்திரத்தை கேட்டான். எப்படி? பெண்ணை உனை பெற்ற தாய் தகப்பன் பேரை, பெண்ணே உனை பெற்ற தாய் தகப்பன் பேரை சொல்லு சற்று என் முன்னாலே பேரமை கொள்ளுதே சற்று என் முன்னாலே நில்லு முன்னால் வழி விட்டு எனக்கு முன்னால் வழி விட்டு ஓடனுமானாலும் கல்லு வேற பரிகாசம் சொன்னால் பறிவோமே வேற பரிகாசம் சொன்னால் பறிவோமே பல்லு சாம்பசிவனாதர் போலே இருக்கின்ற சுவாமி. சக்கிலிய பெண்கள் அல்லவோ நாங்கள் தீண்ட பொறுக்குமோ இந்த பூமி என்றார்கள். பொம்மக்காடு நம்மக்காடும் இதனை கேட்டான் பட்டர். அட பாய் பிள்ளைங்களா, உங்களை சக்கிலி பிள்ளைங்க சொன்னது யாரு? யாரும் சொல்ல முடியும். உங்க வரலாறு யாருக்கு பிள்ளைங்க தெரியும்? எனக்கு தான் தெரியும். நீங்க சக்கிலி பிள்ளைங்க அல்ல, சொந்தமான மாமா பிள்ளைங்க. சரி, ஏன் சொந்தமான மாமா பிள்ளைங்க? ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவன் செயலாலே ஆண்டவன் செயலாலே உங்களை பெற்றாளே எங்கள் மாமி. அல்லாமல் வேறில்லை தாகம் தெளிந்திடு, அல்லாமல் வேறில்லை தாகம் தெளிந்திடு நெமே. கண்ணுக்கு இறங்கும் பசு போல அலைகின்றே சுவாமி.
அலைகின்றேன் சுவாமி. ஆமா தாம் அறியும் வேறில்லை. ஆமா வந்த வழி போகும் சொன்னேன் கேளும் ஆமா என்றார்கள் பொம்மக்காளும் நம்மக்காளும். அட பாய் பிள்ளைங்களா, காரியம் ஒண்ணு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? எவ்வளவு இருக்கு தெரியுமா? எனது நாக்கை சுழட்டுதே, ஆமா உள்வாய் உணருதே பெண்களே, ஆமா நன்மை உண்டும் அம்மா. ஆமா உங்களது கைகளால் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தந்துடுங்கோ எனது அருமை கண்களே ஆமா என்றான் பட்டன். ஏன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் யோசனை பண்றாங்க. ஆஹா அக்கா, உனக்கு ஒண்ணு சொல்றீங்க கேக்குறியா? நாம வந்து சகுனமோ சரியில்லையக்கா. ஆமா மடியை பிடிக்க வருகிறான். ஆமா இந்த சண்டாளன் இவனை கொஞ்சம் பாரு ஆமா என்று ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசினோட நிறுத்தினாங்களா? நாம நம்ம நின்னுகிட்டு இருந்தோம், கண்டிப்பா நம்ம கற்புக்கு களங்கம் ஏற்படும். அக்கா, பொழுது இவ்வளவு தாமதிக்க கூடாது என்ற எண்ணத்தை கொண்ட பொம்மக்காலம் தும்மக்காலமாக சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? இந்த பிடி என்று இந்த பிடி என்று அக்காளும் தங்கையும் சேர்ந்து இரண்ட செடிக்குள்ளே நுழைந்து நுழைந்துமே, இரண்ட செடிக்குள்ளே நுழைந்து நுழைந்துமே ஓடி போனா. பட்டன் மாடி துள்ளினான், சாடினான். பெண்களுக்கு பின்னாலேயே இவனும் ஓடினான். ஓட முடியுமா? அவங்களோ செக்கிலி பிள்ளைங்க, இவனோ ஒரு சாதாரணப்பட்ட வேதியன். ஆனாலும் விடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி சாடி பார்த்தா ஒன்னும் பாச்சா பலிக்கல. என்னாச்சு? மஞ்சக்கணி என்னும் தோப்பிலே ஆரியே முத்துப்பட்டனோ மதிவசங்கி கீழே விழுந்துட்டான். அப்படி பொத்துன விழுந்தா இல்லையா? அப்ப பொம்மக்காளு தும்மக்காளு என்ன பண்றாங்க? என்ன விரித்த கொண்ட நிலந்தூக்க விண்ணாதிர சத்தமிட்டு பொட்டியும் சாதத்தையும் அவர்கள் பூமியிலே போட்டுவிட்டு சட்டி கறிகள் எல்லாம் தலையாரிலே போட்டுவிட்டு அடித்து ஓடிவாரான். ஐயோ முறையோ வென்று கூச்சலிட்டு வருவாராம். பசுகடையில் இருந்த ஒரு பகடையும் வலனவன் மக்கள் குரல் காதில் கேட்டு அங்கிருந்து மடமடன்று ஓடிவாரான். ஓடோடி வந்த வார பகடையானவன் நெருங்காமையிலே வந்த போது என்ன பிள்ளைங்களுக்கு மேல் மூச்சுக்கு மூச்சு வாங்குது. ஏன் என் பிள்ளைங்களுக்கு இந்த மூச்சு வாங்குது? இழைப்புனை கண்டா உண்டா? அதெல்லாம் நமது பரம்பரையே கிடையாது. இந்த மூச்சு வாங்க வேண்டிய காரணம் என்ன என்ற எண்ணத்தை கொண்டுள்ள வாழல். ஏ தாயி, பெரிய தாயி, ஏ பொம்மக்கா அப்படின்னு நினைத்தான். சரி, பொம்மை கிழங்கிருந்து அமங்கலப்பட்ட காட்சியில் வந்தாள் இல்லையோ? ஏன்னா ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டு அப்பாவுக்கு முன்னாடி வந்தாள். ஏ தாய், சின்ன பிள்ளை, ஏ சும்மக்கா அப்படின்னு நினைத்தான். அவளும் ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டு அப்பாவுக்கு முன்னாடி வந்தாங்க. மக்களை கண்ணார கடைந்த வாழனுக்கு சரி மனசு ரொம்ப சங்கடமாய் போச்சு. என் பிள்ளைங்க ஏன் இப்படி வந்துட்டு இருக்குவோ? இப்படி வர வேண்டிய காரணம் என்ன? சரி, அதனுடைய விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட பாலன் மக்களை பார்த்து அந்த கேள்விகளை கேட்டான். என்ன கேட்டான்? எப்படி இருக்கிறார்? ஆடை ஓலைந்ததென்ன கண்ணீளமானே, உங்கள் அங்கம் பதர்வதென்ன நீளமானே, உங்கள் அங்கம் பதர்வதென்ன நீளமானே. எல்லாம் கண்ணீளமானே, நீர்வேற்பு சொரிவதென்ன நீளமானே, மாறுபடும் மேனி எல்லாம் கண்ணீளமானே, நீங்கள் மாறுபட்டு வந்ததென்ன நீளமானே, அவராத கூந்தலது கண்ணீள
அவராத குந்தலது கண்ணீளம் அவள் துளைந்து வந்ததென்ன அவள் துளைந்து வந்ததென்ன கண்ணீளமானே உங்கள் முகமெல்லாம் சொல்வதென்ன பகழம் போலே கண்ணீரை கண்ணீளம் உங்கள் பக்கம் எல்லாம் சொல்வதென்ன அழுத கண்ணும் சிந்தையுமாய் கண்ணீளம் அழுத கண்ணும் சிந்தையுமாய் கண்ணீளம் ஏன் கண்ணீளம் அழுது வர காரணம் ஏன் கண்ணீளமானே அழுது வர காரணம் ஏன் கண்ணீளமானே கேட்டாங்க ரொம்ப காலம் நம்ம காலம் அப்பா உனக்கு நாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கொண்டு வந்தப்போ இந்த தங்கை தும்மக்கள் இருக்கிறாளே இவளால எப்போது இடைபெறுதான் வரும்போது தாகவுடைய சொல்லி தண்ணி கட்ட அடம் முடிச்சா சரி கண்ட தண்ணியை குடிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம கட்டவட்டித்துறை கருமாடி மூட்டில் அந்தனர்கள் சந்தி பண்ணும் அரசடியாம் படித்துறையில் தாமிரவரணி ஆற்றங்கரையிலே சென்று ரெண்டு பேரும் தாக சாந்தி செய்தோம்ப்பா அப்ப கீழக்கரை ஒரு ஆள் பூச பண்ணிட்டு இருந்தாரு எங்க ரெண்டு பேரையும் கையை கட்டி அழைத்தார் சரி பெரிய மனுஷன் கூப்பிட சொல்லி பக்கத்துல போனோம் என்ன ஜாதின்னு கேட்டார் சுவாமி நாங்க சக்கிலி பிள்ளைங்க சாமி அப்படி சொன்னோம் அதுக்கு அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா நீங்க சகலை பிள்ளைங்கள இல்ல சொந்தமான மாமா பிள்ளைங்க சரி சொந்தமான அத்தை பிள்ளைங்க உங்க ரெண்டு பேரையும் கன்னி கல்யாணம் கைப்பிடித்து பார்ப்பேன்னு சொன்னா இந்த கல்யாணம் என்று சொல்லி காதலே கேட்ட இருவரும் பொட்டியும் சாத்தியும் எல்லாம் புவியில போட்டு விட்டு சட்டிக்கறிகள் எல்லாம் தலையில போட்டு விட்டு நம்ம தெய்வத்தினுடைய புண்ணியத்தினால தப்பிப்பட சொந்தோப்பா என்றார்கள் பொம்மக்காலும் தும்மக்காலும் சரி இதனை கேட்டான் பாலன் எதனா காக்கா பறக்காது கருக்குருவில் அந்தாது சரி சிட்டு பறக்காது செருக்குருவில் அந்தாது அட்டம் சுழிக்காது அசல் காத்து விசாது அப்பேற்பட்ட வனத்தில் சரி ஒருவன் இப்படி இருக்கின்றானா ஏய் உங்களை விரட்டி வந்த மானடை மற்ற இடத்துல காட்டல இந்த மாடிக்கு தலையை அடிச்சு ஒரே அடி அடிச்சு கொண்டு விடுவேன் மாடிக்கு கத்தி இருக்கியா அந்த கத்தியை கொண்டு ஒரே குத்த குத்தி கொண்டு விடுவேன் அப்படின்னு மக்களை முன்னால விட்டு என்ன பகட பின்னாடி வந்தானே பின்னாடி வரும்போது வெறுங்கடி வருவானா அந்த பழக்கம் அவனுக்கு உண்டா கைவசம் இதம் எல்லாமே வெளியே கிளம்ப மாட்டான் கைவசம் என்ன குடிசுவாசல திறந்துட்டா போதும் அந்த பக்கம் ஆயுதம் இந்த பக்கம் ஆயுதம் இந்த பக்கம் ஆயுதம் அந்த பக்கம் ஆயுதம் ஆயுதம் வைக்கிறதுக்கு ஒரு குடிசு சாலை வச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட வாழன் எப்படி வந்தான் தெரியுமா ஏவாவி மாடு அடிக்கும் தடி எடுத்தான் மாடு குடிக்கும் கத்தி எடுத்தான் காட்சி நாய பூச்சி நாயை காட்சி நாய பூச்சி நாயை கைப்பிடித்தான் பாலனவன் என்ன மக்களையும் முன்னால் விட்டு பின்னால் வந்தான் வாழனவன் அப்பா அழைத்துக் கொண்டு ஆயிழைமார் இரண்டு பேரும் மஞ்ச கணி சோப்பாதிலே மதிம சங்கி படுத்திருக்கும் அழகு முத்து பட்டனைத்தான் அழகு முத்து அப்பாவுக்கு காட்டினாங்கோ உடனே வாழப்பகடையவன் வந்ததொரு கோபத்தாலே மாடுரிக்கும் கட்டியடித்தான் மாடடிக்கும் தடி எடுத்தான் தடியை ஊங்கிக் கொண்டு பட்டனுக்கு முன்னாலே அவன் வருவானாம் ஆரியதோர் பட்டம் வைத்தான் ஆளை கண்ட வாழன் அவன் எட்டடிக்கு அப்பாலே எட்டடிக்கு அப்பாலே இன்பமுடன் திரும்புகிறான் எட்டடிக்கு அப்பாலே பட்டனுடைய அழகையும் ரூபல்யா வன்னியத்தையும் கண்டு என்ன இங்கிருந்து எவ்வளவு வேகத்துல போனா அவ்வளவு வேகத்துல எட்டடி கப்பல வந்துட்டான் வந்தவனுக்கு ஒரு சந்தேகம் சபலம் அந்த சபலத்தினால மக்களை பார்த்து கேட்டான பாய் பிள்ளைங்களா
என்ன இப்படி பேசுறீங்க? அவரை பாருங்க, எவ்வளவு அழகும் ரூபலியாவண்ணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஏற்பட்ட ஆள் இந்த வேலையை செய்திருப்பாரா? எந்த ஒரு ராசாவோ எவ்வளவு துறைமுகனோ வேட்டைக்கு வந்தவரை இன்னும் தெரியல. வெயிலுக்காக படுத்திருக்கிறார் போல் இருக்கு. இவரை போய் இப்படி அநியாயமா பழி சுமத்தீங்களே என்று மக்கள் மேல சந்தேகத்தை கொண்டு சபலத்தை கொண்ட பாலன் தடியை வாங்கி அடிக்கிறதுக்காக பிள்ளைங்க பக்கத்துல போனான். எப்பா எப்பா உன்னானை என்னானை நம்ம நைனார் மேல ஆணையப்பா, இந்த ஆளை தவிர வேற ஒரு மேல சொன்னாங்க. என்னடா இது, மக்களும் ஆணையிட்டு சொல்ல வேண்டும், ஆனாலும் போய் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு வம்பு? அந்த ஆளைய உசுப்பி கேட்போம். சுவாமி சுவாமியோ 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 என்ன அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சப்தத்தை கேட்டு என் பட்ட ஏன்னு கேட்டாரான கேட்கல, அசந்து படுத்திருக்கிறாரு. அப்போ வாரனுக்கு ஒரு எண்ணம் போச்சு. ஐயோ மனுஷன் அசந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, இவரை எப்படி உசுப்புறது? உசுப்பாமல வேற வழி இல்ல. தொட்டால் திட்டு, நிழல் பட்டால் தோஷம், தொடவும் கூடாது, கிட்ட நெருங்கவும் முடியாது. உசுப்பாமல வழி இல்ல, என்ன பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி யோசனை செய்து கொண்டிருக்கிற போதுதான் ஏன்னா யோசனைக்குள்ளாக அகப்பட்டு அகப்பட்ட யோசனை பிரகாரம் செயல் மூலமாக செய்து காட்டினான். என்ன? கையை கொட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கல்லை கொண்டு சின்ன கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கல்லை கொண்டு எரிந்தெழுப்ப, கண்முழித்து பார்த்தான் முத்து பட்டனோ, எங்கள் முத்து பட்டனோ, கண்முழித்து பார்த்தான் முத்து பட்டனோ, எண்ணம் போச்சு. என்ன அந்த பிள்ளைங்களா தமக்கு அப்பா இருப்பா சொன்னாங்களே, அந்த அப்பா இவனாக தந்திருக்க வேண்டும். சரி, பிள்ளைங்களுக்கு அப்பனா இருந்தான்னா நம்ம என்ன முறை கொண்டாடினா பெண்ணு கேட்கறதுக்கு தோதுவா இருக்கும். என்ன மற்ற முறை ஒன்னும் தோதுபட்டு வராது. என்ன மாமா முறை கொண்டாடினா தான் என் மாமா என் மாமா என் மாமா உங்க மக்களை எமக்கு கண்ணி கல்யாணம் கைப்பிடித்து தரணும் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்ற எண்ணத்தை கொண்ட பட்டன் என்ன வாழப்பகடைய மாமா முறை ஷெப்பினான். வாழப்பகடைய மாமா முறை ஷெப்பினான். என்ன ராவு என்ன சொன்னது? என் தாய் கூட பிறந்ததொரு ஆசையம்மானே, என் ஆசையம்மானே, உங்க சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே.
நீங்க சொல்றது ஒண்ணும் நியாயம் இல்ல. ஏன் தெரியுமா? உம்ம குலமோ பிரம்மர் குலம், எங்கள் குலமோ சாதாரண சக்கிலியர் குலம். உம்ம குலத்துக்கு எங்க குலத்துக்கு யானி வச்சா கூட எட்டாது. அவ்வளவு உயர்ந்த குலத்துல பிறந்த நீர் சரி எமது மக்களை விரும்புவது ஒன்றும் நியாயம் இல்லைன்னு சொன்னான். யோ இங்க வரும் வாரியாங்க, என்ன உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது தெரியுமா? ஒன்றே குலம், ஒருவனை கடவுள் தெரியுதா? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசினீரு சரி உம்ம கம்பி என்ன கொண்டு போடுவேன்னு சொன்னான். இதனை கேட்டால் வரல. இந்த ஆளுக்கு நம்ம இனிமே எதையும் பேசக்கூடாது போல் இருக்க. விவரம் தெரிஞ்ச ஆளா இருக்கிறாரு. ஒரு சமயம் கம்பி என்ன கொண்டு போடலாம் போயிடுவாரு. சரி இது ரொம்ப அதெல்லாம் எதுக்கு? நம்ம கொலை விளக்கத்தை சொல்லுவோம், நம்ம ஜாதி முறைகளை சொல்லுவோம், சரி நம்ம பழக்க வழக்கத்தை சொல்லுவோம். இந்த ஆளு ஆரம்பம் இல்லாம அருவருப்பு கொண்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடணும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பாலு நைனா. நைனா கொஞ்சம் வாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா? எங்க ஜாதியில பெண்ணெடுக்கதா இருக்கும்னா உங்க உருவமே மாற வேண்டியிருக்கும். ஆமா என்னது உருவம்? உங்க உருவம் என்ன தெரியுமா? உங்க மின் குடும்பி எடுக்கணுமே, அள்ளி பெண் குடும்பி போடணுமே, தாரம் உழைக்கணுமே, மற்றை அழிக்கணுமே, கந்த பழம் துணி சுத்தணுமே, கந்த பழம் துணி சுத்தணுமே, அருபுருன்னு பேசணுமே, சகல பேரை கண்ட பின்னால். நைனா அதெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லாம ஒரு வழி இல்ல சொல்றான். எங்களுக்கு செத்தம் ஆடி எடுக்கணுமே, செரிக்கெல்லாம் பங்கிடணும், கத்தி கொண்டு உரிக்கணுமே, கணக்கு தவறாமல் பங்கிடணும், ஆட்டு தோல் மாட்டு தோல் அழுக வைக்க வேண்டும் நைனா. அதை எடுத்து உணர்த்தினாய் சுவடாக தைத்தல்லவோ, கடைகடையா கொண்டு விற்று கடைகடையாய் கொண்டு விற்று காசு பணம் சேர்க்கணுமே, இவ்வளவு எங்க குல வழக்கம். இவ்வளவும் எங்க குல வழக்கம், எங்க பழகுலத்தை சொல்றோம். அதையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாங்க முந்தியில சொரடுப்போம், முச்சந்தியில் வைத்து தும்போம், சோராயங்கள் குடிப்போம், சகல பேருக்கும் பெற்ற பிள்ளை கொஞ்சம் வெறி பிடிப்போம், கொஞ்சம் வெறி பிடிப்போம், நாங்கள் கண்டவரை கையெடுப்போம், அவ்வளவு சாப்பிடுவோம். இவ்வளவுதான் சாப்பிட்டானா, இவ்வளவுதான் போதில் இருந்தானா, சில பேர் கூப்பிடுறது உண்டு, ஏய் வாலா அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. சில பேர் ககல டேய் வாலா அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. சில பேர் ககல எப்படி கூப்பிடுவா தெரியுமா? அப்படின்னு கூப்பிடுறது உண்டு. யார் எப்படி அழைத்தாலும் நம்ம போக வேண்டியது என்ன? அடியே நைனா அப்படிங்கிற வளைவோட போகணும் நைனா. ஏன் தெரியுமா? நைனா வணக்கத்துடன் வாழ்ந்தோமானால் வாழ்வு நமக்கு நிச்சயமே, அடக்கத்துடன் வாழ்ந்தோமானால் அநேக நாள் வாழலாமே, நிமிர்ந்து நாமல் வாழ்ந்தோமானால் நிமிர்ந்து நாமல் வாழ்ந்தோமானால் நிச்சயம் புறாவும் நாசமையா. என்னவெல்லாம் தெரியுமா? இந்த நண்டு நத்தை ஊமச்சி எல்லாம் அவிச்சு திங்க நேரம் இருந்தா தான் அவிச்சு தும்போம். அவசரத்துல பச்சையில திங்க வேண்டியதான் வரும். திம்பிங்களா பச்சையில? அதை யாருன்னு தும்பா அப்படி சொன்னாலாவது மனுஷன் அருவருப்பை கொண்டு ஓடி போயிட மாட்டாராங்கிறதுக்காக சொல்றான்னு பாலார். என் பட்டை இதுக்கெல்லாம் அசர்றாரா மாமா? இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த ஆளுக்கு நம்ம எதை சொன்னாலும் அசரதா தெரியல. நாம கடைசியா சொல்ல வேண்டிய சொல்லிவிடுவோம். நைனா நைனா பாருங்க, உங்களுக்கு உண்மையிலேயே என்னது உண்மையிலேயே உங்களுக்கு சிவன் கற்பனை உண்டுமையானால் உங்க அண்ணாச்சிமார்கள்லாம் விக்கிரமங்கத்துக்கெல்லாம் சொல்லி கிடைக்கிறது இல்லையா?
அங்க போய் அனுமதி பெற்று அங்கிருந்து வர்றப்போ ஒரு ஜோடி என்னது செருப்பு மட்டும் தச்சு வந்துட்டீங்கன்னா என் பிள்ளைங்க 2 பேரும் உங்களுக்கு தான். ஆமா, இந்த பெரிய பிள்ளையும் உங்களுக்கு தான். சரி, சின்ன குட்டியா இருக்கான்னு நினைக்காதீங்க, பெரியவ தான், சின்னவா அவ. அவளுக்கு தலை நச்சுன்னு நினைக்காங்க. அம்மா சின்ன பிள்ளைல இந்த விளக்கணைக்கு பார்த்து தேனி தேய்ச்சிட்டா, அதனால பிள்ளைக்கு வலுத்து போச்சு. சின்ன பிள்ளைய உங்களுக்கு தான், பெரிய பிள்ளைய உங்களுக்கு தான், 2 பேரையும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னான். என் மாமா மாமா யோ அதான் சொல்லிட்டு இருக்கியா, மாமா மாமான்னு எத்தனை தடவை சொல்றது, சொன்ன காரியத்தை நிறைவேற்றி வரணும்னு சொன்னேன். போயிட்டு வரேன் மாமா. நான் எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ சீக்கிரமா போயிட்டு வந்துடும் மாமா. நான் வருவதற்கு முன்னாடி உம்மக்காலுக்கு மாமக வந்தான். சரி, தும்மக்காலுக்கு அத்த மகன் வந்தான். வேற வழி இல்லாம முறமாப்பிள்ளைக்கு பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டேன். சரி, அப்படிங்கிற சாக்கு போக்கு சொல்லி அனுப்பணுங்கிற எண்ணம் இருந்தால் இப்பவே சொல்லிடும். ஏன் தெரியுமா, நான் வர்றப்ப வெறுங்கிட வர மாட்டேன் மாமா, சங்கரம் தைலத்தோடு தான் வருவேன். அது கிடைச்சா கொண்டு வருவேன், இல்ல நாக்க பிடிங்கிருவேன். அவசரத்துல ஏன் நாக்கு புடுங்குவேன். சரி, ஓம நாக்கு புடுங்குவேன். ஜாக்கிரதை என்றான் பட்ட. சரி, போயிட்டு வரீங்க, காலகாலத்து போயிட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் இல்லையா, போயிட்டு வர அப்படி சொன்னான். போயிட்டு வர்றேன் மாமா. ஆமா, போயிட்டு மாமா, மாமா போயிட்டு என்று மருமகன் முத்துப்பட்டன் விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து வருவார். எங்க வர்றேன்னா நம்ம விக்ரமிங்கபுரத்துக்கு வருகிறார். அந்த சௌனிய பிரவாசல வடக்குமாடவதியா தங்கியிருந்தாங்க இல்லையா அண்ணன்மார்கள். சரி, அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து வீட்டுக்குள்ள போகல வாசல்லே நின்று கொண்டு அண்ணா 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 என்ன அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சப்தத்தை பெரிய அண்ணன் அப்பா பட்டர் காது கொடுத்து கேட்டார். என்ன பண்ணாரு, என்ன இது நம்ம தம்பி முத்து சவுண்டு போல் கேட்கறது, சங்கா நம்ம தம்பி முத்து சவுண்டு போல் கேட்கறது, வெளியே போய் பாட்டோன்னு சொன்னான். குப்பனும் வந்தான். சரி, தம்பி முத்துவை கண்டான். ஆமா, முத்து முத்து நீ எங்க போன, நீ எங்க போன, உன்னை தாமிரவரணி ஆற்றங்கரை சந்திப்பு சொல்லியிருந்தோம். உன்னை போய் சமையல்கார சமையல பாட்டு வந்தான், உன்னை காண சொன்னான். எங்க போயிருந்த சொல்லு அப்படி சொன்னார். அண்ணா 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 இல்ல நான் என்ன கேட்டு நீ அண்ணா ஒன்னான்னு இருக்கிற போனத்தை சொல்லுன்னு சொன்னார். சரி, அண்ணா ஆமா சொல்லுடா. சொல்றேன்னா நான் பொண்ணு பார்க்க போயிருந்தேன்னு சொன்னான். ஏய் எங்க போயிட்டு பொண்ணு பார்க்க போயிருந்த, உனக்கு நாங்க இங்க என்ன பொண்ணு பேசி வச்சிருக்கிறோம், நம்ம ஜேசிய மகள் ருக்கு இருக்கிற பாரு, அவளை 10,000 மண் வரட்சணையும் அருமையான ஒரு ஓட்டர்காரா அந்த காரோட பேசி வச்சிருக்கோம்டா. இல்ல அவன் இப்ப வச்சிருக்க அந்த மோட்டார, இதுக்கு முன்னாடி அந்த மோட்டார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா, அதெல்லாம் சொன்ன அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, கவுண்டமணி செந்தில் இருக்கான் இல்லையா, அந்த 2 பேருக்கு கரிதான். ஆகையினால உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு, அந்த பொண்ணை அங்க எங்க பேசி வச்சிருக்கிறோம், நீ போய் எங்க பொண்ணு பாட்டு வந்திருக்க சொன்னார். அண்ணா 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 என்ன சொல்லுடா, அப்புறம் எந்த அண்ணான்னு ஒன்னாட்டு இருக்கிற பொண்ணு பார்த்த இடத்த ஊரை சொல்லுன்னு சொன்னார். ஆல்ரெடி ஒரு ஏர்மாபுரத்தில் அப்படின்னு சொன்னான். என்ன அப்பா பட்டுக்கு தூக்கி ஏறி போட்டுச்சு. அட பாவி, அங்கே அக்கிரகாரம் ஒரே சக்கிலி குட்டனா இருக்கிறது என்றார் பெரிய அண்ணன் அப்பா பட்டர். பட்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணா தெரிந்து கொண்டார். இனிமே நம்ம ஜோசி விளக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஒரே சொல்லிவிடுவோம் என்று அதையும் சொன்ன. என்ன என்ன சங்கிலியருட ஜாதியில் போய் நான் சாலையும் கட்ட போறேன் அண்ணா. ஜோதியில் போயினான் ஜாதியில் போயினான் சாலியும் கட்ட போரே அண்ணா. தமையன்மார்களே தாமரிக்க வேண்டாம், தமையன்மார்களே தாமரிக்க, நீங்கள் தாமரிக்க வேண்டாம், தாமரிக்க வேண்டாம், ஊருக்கு பொங்கல் என்னவா
குப்பா இல்ல குப்பா தம்பி சொன்னதை கேட்டீங்களா? நம்ம ஜாதி என்ன, செக்கிலி ஜாதி என்ன, அங்க போய் தாலி கட்ட போறேன்னு சொல்றானே. இப்படி அவன் சொல்றதா இருக்குன்னா இது சுய புத்தியில சொல்லலடா. தம்பிய விவரம் தெரிந்து 5 வயதிலிருந்து 21 வயது வரை படிக்க சொல்லியோ அந்த படிப்பு தான் காரணம். தம்பி முகத்தை பாரு. அவன் முகத்தை பாக்குறப்ப அப்படி எல்லாம் பேச முடியாதா தெரிகிறதா? தங்கம்னா தங்கம். சரி, என் தங்கத்துக்கு இப்படிப்பட்ட வார்த்தை வந்துருச்சு. ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தம்பிக்கு படிப்பு தான் காரணம். தெரிகிறதா? தம்பிக்கு படிப்பு தான் காரணம். என்ன படிப்பு? தம்பியினால வேதம் படித்ததாலே நாவும் தடுமாறி பேசுகிறான். இவனை அடியுங்கடா அடியுங்கடா நீங்களோ 5 பேரும் இழுத்து வாங்கோ. தம்பி 5 பேரும் அழகு முத்து பட்டனைத்தான் சூழ வளைந்தார்கள். சுற்றி அவனை பிடித்தார்கள். பிடித்தவனை கொண்டு வந்து இருட்டு நல்லோ கல்லறையில் 21 விலங்குகளை பட்டனுக்கு இணையினமாய் கால் விலங்கு, கை விலங்கு, கண்டத்துல விலங்கு மாற்றி மார்விலங்கு, சொல் விலங்கு மகிமையுடன் போட்டினாங்கோ. 21 விலங்கு போட்டி 21 இருட்டு கல்லறையில் தான் அடைத்தான். கட்டழகன் பட்டனவன் கதறி புலம்புகிறான். இரவு பகல் பாராமல் எங்கி புலம்புகிறான். பகல் இரவு பாராமல் பட்டனவன் புலம்புகிறான். ஏ உம்மக்காளே உம்மக்காளே என் கால் விலங்கு சிரிப்பதப்போ, என் கால் விலங்கு உங்களை கைப்பிடித்து பார்ப்பதப்போ. என்று சொல்லி பட்டனவன் இங்கிருந்து புலம்பும் போது ஆலடு ஏர்மாடுரம் ஆர்வச்ச நல்லூராம் கோட்டையிலே உம்மக்காலும் தும்மக்காலும் வாழ பகட குடிசையிலே வருஷையுடன் இருந்தவங்க பட்டனை மனதில் எண்ணி பாவையர் புலம்புகிறார். ஏ அக்கா அக்கா உம்மக்காலே அன்று வந்த அழகு அணைத்தார். அவரை போல அழகுடையா, அவரை போல உடையா அவனியிலே ஒருவர் இல்லை. நாம முடிந்தாலும் அந்த பூவை 3 நாளைக்குள்ளே மாமன் மகனுக்கே கேட்டு வந்தான். அவர்களை மானக்கேடாய் அத்தை மகனுக்கு கேட்டு வந்தான். அவர்களை அவமானமாய் பேசி கொண்டான். தகப்பன் உள்ள காலம் மட்டும் நம்ம தகப்பன் உள்ள நம்மளை தாலி கட்டி பார்க்க மாட்டான். பட்டம் இங்க இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். பகல் இரவு பார்க்கல, இரவு பகல் பார்க்கல, ஒரே புலம்பல். பம்மக்கா சும்மக்கா சும்மக்கா பம்மக்கா சும்மக்கா பம்மக்கா பம்மக்கா தம்மக்கா ஏ புலம்பல். அப்பதான் பக்கத்துல உள்ள வெயில் எல்லாம் சேர்ந்தாங்க. ஓய் அப்பா பட்டு என்ன ஓய் பெரிய தொந்தரவா போச்சு. உம்ம தம்பி இரவு பகல் எதையுமே பாராமல் ஒரே புலம்பல் புலம்பிக்கிட்டு இருக்கிறானே. பகல்ல புலம்பரா, ராத்திரி தொந்தரவு இல்ல. ராத்திரி பரம்பரம் பகல்ல தொந்தரவு இல்ல அப்படிங்கறது உண்டா? இரவு பகல் எதையுமே பாராமல் ஒரே புலம்பல புலம்பிக்கிட்டு இருக்கான் ஐயா. ஒண்ணு அவனுக்கா சுய புத்தி இருக்கணும். சரி, இல்லன்னா நீங்க சொல்ற புத்தியாவது கேட்கணும். 2 புத்தியும் இல்லாத 2 கிட்டா இருக்கிறானே. இவனை வச்சிருந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எல்லாம் சுலபம் தெரியாதா? தமக்கான பத்திரம் உடைந்தால் என்ன, தகுந்தால் என்ன? ஆமா, கலரையை திறந்து விட்டுருக்கோன்னு சொன்னார். சரி, இதனை கேட்டார் அப்பா பட்டர். குப்பா ஏ சங்கா ஏ சரவணா ஏ சோமாசி ஏ சோமலிங்கம், நம்ம பக்கத்தில் உள்ள வெயில சொல்ற வார்த்தைகளை கேட்டீங்களா? இல்ல நாம வேதனை நாம பொறுத்து கொள்ளலாண்டா. நமக்காக பக்கத்தில் உள்ள பொறுப்பாகளா? இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்ல. நம்ம வேலையை முடிச்சா தானே அவங்க வேலையை பாக்குறதுக்கு அவங்க போவாங்க. ஆகையினால இந்த பாண்டி தேசம் வந்த இடத்தில் சரி தம்பியை பறிகொடுத்து பாவிகளா
கல்லறையை திறந்துட்டு சொன்னார். இவ்வளவு வேதனைப்பட்டு சொன்னார் இல்லையா? பின்ன குப்பை வந்து கொஞ்சம் ஈவிரக்கம் உள்ளவன். இவன் இருக்கானே குப்பை ஈவிரக்கம் உள்ளவன், தயவு தாட்சியம் உள்ளவன், பண்பு பாசம் உள்ளவன், ஈர நெஞ்சு உள்ளவன். அவன் இருக்கான் இல்லையா சங்க, அவன் தான் தைரியசாலி. ஏன்னா சாவி கொத்து பொறுப்பு புறா மனுஷன் வந்தது. உடனே குப்பை காலை தச்சுட்டு இருந்தானா இவன் உருப்பட மாட்டான், சொல்றதை கேட்கவும் மாட்டான். சங்கம் தான் தைரியசாலி. கல்லறையை திறந்துட்டு சொன்னார். பின்ன சங்கம் தைரியசாலியாச்சா? ஏன்னா சாவி கொத்தோடு கல்லறை கருகாமையில் வருகிறார். எங்கே பட்டணம் அடைச்சு சொன்னவங்க இல்லையா, அந்த கல்லறை கருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னமே பட்டனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு கால விதி வசத்தால், கால விதி வசத்தால் பட்டனுக்கு கால் விலங்கு முறியுதையா. இணையமாய் திரித்துடுமாம். விலங்குகள் திரித்த பின்னால் புலி போலே புலி போலே அங்கே வாரானே முத்து பட்டனாவன். அவனோ கட்ட வெட்டி துறையாரியிலே மாவடி மூடாரியிலே அந்த சந்தி பண்ணும் அந்த அரசடியா படித்துறையில் தாமிரவர்ணி கரையோரம் தான் வருவான் முத்துப்பட்டன். 1008 லிங்கத்தையும் அப்போ அள்ளி அறிந்தான் ஆற்றுக்குள்ள பிச்சை அறிந்தான், போட்டிருந்த புனூல அரிச்சறிந்தான். பின்குடும்பி எடுத்துட்டானே, அள்ளி பின்குடும்பி போட்டுட்டானே. பண்டத்தார உழைத்தானே, பண்டத்தார உழைத்தானே, என்ன பண்டாவத்தை அழிச்சுட்டானே. அந்த பழந்தோணி சுத்தினானே, கரு புருன்னு பேசினானே. பிறகு அங்கிருந்து வருவானாம் பெருமாள் முன்னால். பெருமாளே, நாம் பகடையாக போக போறே என்று அங்கிருந்து வருவானால் நம்ம அழகு முத்து பட்டனாவன் அம்பாசமுத்திரத்தில் சனிக்கிழமை சந்தையில கல்லறடி தோல் வாங்கி கையோடு கொண்டு வாரானே. அருவச்சநல்லூராம் கோட்டையிலே பால பகட குடிசைக்கேதான் என்ன வருவான முத்துப்பட்டன். அப்போ தும்மக்காடும் பட்டன் எப்போ வருவான் என்று பாவையர்கள் எதிர்பார்த்தார். அழகு முத்துப்பட்டன் அவன் குடிசை அருகாமையில் வரவை கண்டு வாசலிலே நின்றவர்கள் சன்னல் ஓரமாக தானே நின்றார். 2 பேரும் அவனை கண்ட முத்துப்பட்டன் ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு எண்ணஞ்சாடை செய்தான் முத்துப்பட்டன். ஒரு வீரலை காட்டுகிறான் என்று சொல்லி என்று சொல்லி ஊமப்பாசை பேசினானே. ஒரு வரல கட்டுறாரு, ஊங்கிறாரு, ஒண்ணும் தெரியல சொல்லி அக்கா 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தும்மக்க துடுக்குள்ளவ இல்ல, அவ கண்டுபிடிச்ச ஜாடைய. என்ன ஏக்கா அது ஊன்னு சொல்லி ஒரு வரல காமிக்கிறானா? ஏன் காமிச்சா தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இடது கையை பாரு, தோல் வச்சிருக்கிறாரு. இடது கையில தோல் வச்சிருக்காரு, வலது கையை ஒரு வரல கட்டுறாரு. அதுக்கு காரணம் என்ன? செருப்பு தைக்க ஆயுதம் கேட்கிறாருக்கா என்றால் தும்மக்கள். இதனை கேட்டால் இல்லையோ பொம்மக்கள் ஒரே குதியில போய் அந்த செருப்பு தைக்கும் ஆயுதத்தை சிறப்புடனே எடுத்து வந்து சித்துளியும் தமருளியும் சிறப்புடனே கை கொடுத்தார். அதனை வாங்கி கொண்டு நம்ம அழகு முத்து பட்டனவன் உசில மரத்தடி மூடாரியிலே
காந்த முத்துப்பட்ட அடியளந்த மாறுதைத்தான் அழகு முத்துப்பட்ட அவன் முன்னாடி சொருப்பும் கட்டி முகட்டுக்கு ஒரு குஞ்சம் வைத்தான் பாதரட்சி கட்டினானே அழகு முத்துப்பட்டனவன் பிறகு ஆலோசனை பலவும் செய்தான் இருந்து நினைத்தானே எண்ணமுற்றான் சிந்தையிலே உற்று நினைத்தானே பட்டன் 1 கோடி புத்திகளை இந்த செருப்பை நாமல் இப்பவே கொண்டு போய் மாமன் வாலனிடம் கொடுத்தோமான நமது மாமனவன் என்ன சந்தேகப்படுவானே சபலம் கொள்வானே மாமன் சபலம் கொள்வானே சந்தேகப்படுவான் மாமன் சபலம் கொள்வான் மாமன் என்ன இந்த ஆளை செருப்பு தச்சுட்டு வர சொன்னா ரெடிமேட் கடையில விலைக்கு வாங்கி வச்சாரோ அப்படின்னு நாம சந்தேகப்படுவோம் இல்லையா அந்த சந்தேகத்துக்கோ சபலத்துக்கோ நாம இடங்க கூடாது என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பட்டன் யோசனை பண்றான். என்ன யோசனை? செருப்பை கொண்டு போய் நாமளா மாமா கையில கொடுக்கறதை விட அவனாகவே இந்த செருப்பை பார்த்து இந்த செருப்பை தைத்தவன் யார் என்று தேடியல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பட்டன் என்ன குடிசை மகப்பில இப்படி தொட்டுட்டா அருந்து கீழே விழுதா போல கட்டியிருக்கான். இந்த ஒரு பழம் சொல்லுவாங்க இல்லையா, குருவி இருக்க பழம்பழம் விழுந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுலபத்தின் பிரகாரம் குடிசை மகப்பில தூக்கி கட்டி இருந்தான். அந்த இதெல்லாம் என்ன ஆகி போச்சு? பொழுது உயர்ந்து யாருக்கு? பகடைக்கு. பொழுது உயர்ந்து வெகுனி மனதுக்கு பின்னால் புகுந்தான் பகடை குடிசைக்குள்ளாக பட்டன்று செருப்பு நெற்றியில் தட்டி அருந்து பொத்துரு கீழ் வந்துருச்சு. இல்லையா என்ன கீழ் வந்து என்ன சொல்லி மூச்சு பாக்குறப்ப செருப்பு விழுந்த செருப்பு எடுத்தான். யாரு? பாலன். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். வெளிச்சத்திலே கொண்டு வந்து செருப்பை பார்த்தான். சரி, ஆஹா இந்த செருப்பு எவ்வளவு ஜோரா இருக்கு, இது யாரு தச்சிருப்பா? இந்த செருப்பை தச்சு நம்ம குடிசை மகப்பில கொண்டு கட்டி இருக்கிறதே, எதுக்கு மக்களை கேட்போம் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள பாலன். ஏ தாயி, பெரிய தாயி, எப்பமாக்கா இங்க வா, இந்த செருப்பை தச்சு குடிசை மகப்பில கட்டி இருந்தது. நான் குடிசைக்குள்ள போனேன் இல்லையா, நெத்தியில தட்டி பொச்சுல இருந்து கீழே வந்துருச்சு. இந்த செருப்பை தச்சது யாரு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டான். ஏன்னா பொம்மக்காலுக்கு சொல்றதுக்கு வெக்கம் வந்துருச்சு. வெக்கத்தினால அப்பாவே பார்க்க மாட்டேங்கிறா, அங்கே எங்க பாத்துக்கிட்டு இருந்தா. இவ போய் இப்படி தச்சுட்டு அவ்வளவுதான் துடுக்குள்ளவா, அவட்ட கேட்ட அவரத்தை சரியா சொல்லிடுவா. ஏன் தாயே சின்ன பிள்ளை வாங்க, இந்த செருப்பை தச்சது யாரு பிள்ளை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டான். ஏன்னா அவளுக்கு அதுக்கு மேல வெக்கம் வந்துருச்சு. வெக்கத்தினால அப்பாவே பார்க்க மாட்டேங்கிறா, அங்கே எங்க பாத்துக்கிட்டு இருந்தா. இதுக்குள்ள பகடைக்கு கோவம் வந்துருச்சு. என்ன கேட்டுட்டு இருக்கிற, என்ன பார்க்காம அங்கே இங்க பாருந்தா என்ன அர்த்தம்? இவ சொல்ல போறீங்களா இல்லையா? அப்படியே பக்கத்துல வந்து கம்ப கையில எடுத்தான். உடனே பொம்மக்காலமாக சேர்ந்து அக்கா அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, சீக்கிரமா சொல்லிவிட்டு சொன்னா. உடனே 2 பேருமா சேர்ந்து என்ன வெக்கத்தினால வளைஞ்சி நெழிஞ்சி நாணி கோணி அப்பா எங்களை மாலையிட வந்திருக்கிறார் அல்லவா, அந்த மனோடு செய்த வேலைன்னு சொன்னா. உடனே பகடைக்கு வந்த ஆஷா பாஷத்தை பார்த்தீங்கன்னா, ஆஹா என் மாப்பிள்ளை எங்க இருக்கிறாரு, என் மருமன் எங்க இருக்கிறாரு, அப்படியே சுத்தி 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 வந்துட்டு தானே. அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்போ பட்டை என்ன பண்றாரு தெரியுமோ, உசுறு மரத்தில் மூட்டுல தமக்கு எதையுமே தெரியாத ஒரு போல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என் மாப்பிள்ளை, என் மருமகனே, நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க செருப்பு தச்ச கையை கொஞ்சம் தாருங்களேன், அந்த கையை கொஞ்சம் தந்துட்டு வாங்குங்க. கொண்டாங்க மாப்பிள்ளை, அந்த கையை தாருங்கன்னு கேக்குறேன் இல்லையா, கொண்டாங்க இப்படி கொஞ்சம் எட்டாம தாங்க. கை வச்சு பார்த்தோம், ஆஹா என் மரும கையே கை என்ன கை, அப்படி 2 கை எடுத்து அப்படியே கண்ணுல ஊத்திட்டான். கையை எடுத்து கண்ணை ஊத்திட்டான். அப்புறமா வாழ்னுக்கு ஒரு எண்ணம் போச்சு, இப்ப ஏற்பட்ட மருமகனுக்கு நாம என்ன அவசாரம் பண்ணணும் தெரியுமா என்ற எண்ணத்தை கொண்டுள்ள வாழன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். என்ன அவர் அசிங்கப்படுறாரா, அருவறுப்பு கொள்றாரா, அது சோறு செய்து பார்க்கணும் இல்லையா, அதுக்கு வேண்டிய காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன எவாவே எருமை மாட்டு சொல்லியிருந்தான் இருக்க செய்தான் மருமகனை, பசுவின் மாட்டு தலை ஓட்டி பாக்கு வெற்றிலை கொண்டு வைத்தான். சுண்டாங்கலயத்திலே கொண்டு வைத்தான் தண்ணீரை,
மகனே வந்து இதில் அமரும் என்றார். அதனை கேட்ட முத்துப்பட்ட அசிங்கப்பட்டானா அருவருப்பு அசிங்கப்படல அருவருப்பு கொள்ளன போசுக்குன்னு போய் போன்ல உட்காந்துட்டான். அதுக்கு மத்தியில பொம்மக்கால தும்மக்கால குடிசைக்குள்ளாக இருந்து அங்கே அவசரமா சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சமையல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? உடனே அப்பா பார்த்தி அப்பா 2 பேரும் சாப்பிட வருங்க, அவர்களையும் அழைத்துக் கொண்டு வருங்க என்றார்கள் 2 பேர்களும். உடனே மாமா சுண்டாங்கலத்தில் வச்சிருந்தாலே தண்ணீர் அதில் எடுத்து மருமக பட்டங்கையில கொடுத்து மாப்பிள்ளை பிள்ளைங்க சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடணும், நீங்க காலு கையெல்லாம் சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னான். சுண்டாங்கலத்தை வச்சிருந்த தண்ணீர் எடுத்து ஏன்னா காலு கையை மோங்களெல்லாம் சுத்தம் செய்து தங்களை கண்டு பட்ட சொலையிலே பரிமாறி வைத்திருந்த அந்த சவத்துக்கு முன்னாடி போய் 2 பேரும் உட்கார்ந்தாங்க இல்லையோ? அப்போ பட்ட சாதங்களை உற்று பார்த்தா அங்க என்னெல்லாம் இருக்குன்னு என்ன ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கண்ணுக்குட்டி உப்பு கொண்டா நண்டுக்கறி பச்சோடி இதெல்லாம் இலையில இருக்கு இருந்தது இல்லையா? என் பட்டனுக்கு வந்த வருத்தத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு பெண்ணாசியின் காரணத்தினால் அல்லவோ இப்படிப்பட்ட பிழைமோசத்துக்கு ஆளாகி போனோம் என்று எண்ணி பார்த்தான் பாருங்க. என்ன அவன் அறியாமலேயே கண்ணீர் சும தாரதாரையா வந்துருச்சு. இதனை கண்ணார கண்டான் பாலன். யோ வரும் இதெல்லாம் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? வரக்கூடிய விதிகள துணை அன்னைக்கே சொல்லி இன்றைய தினம் இந்த சாதங்களை பார்த்து கண்ணீர் வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு சரிப்பட்டு வராதியா? சரி எழுந்துரும் ஏண்டியா என்றான் பாலன். சரி பட்ட மாமன் சொல்றானேங்கிறதுக்காக பறக்க முடிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ள பகடைக்கு வந்த கோபத்தினால பக்கத்துல பரிமாற சொல்ல ஷரட்டை போய் கேடுத்தான். இப்ப இழந்திக்கு போறியா இல்லையா? அப்படியே அகப்பே கொண்டு வாங்கினா இல்லையா? அப்போ பார்த்தான் பட்டு சரி ஆஹா மாமா சந்தேகப்பட்டு விட்டான், சபலம் கொண்டு விட்டான். அந்த சந்தேகத்தை போக்கணும் சபலத்தை அகற்றணுங்கிறதுக்காக என் மாமா மாமா நான் அண்ணனையோ தம்பியையோ அம்மா அவையோ அப்பாவையோ நஞ்சிகளோ புஞ்சிகளோ